என்னடா இவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டே போறா, நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற? அப்படி என்னடா என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? சொல்லுடா. நான் தான் உன்னை போக சொன்னேன்ல. போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? என் மாமா உங்ககிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பாரு, அதை கொடுத்து செட்டில் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் சொல்லிட்டீங்களே என் மாமாவை தெரியாதுன்னு. உங்களை வீணா தொந்தரவு பண்ணதுக்கு சாரிங்க. நான் இனிமே இங்க வரமாட்டேன். ஏய் தம்பி ஒரு நிமிஷம். இல்ல சார், எனக்கு டைம் இல்ல. தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. கொஞ்சம் உள்ள வாங்க. கொஞ்சம் இல்ல சார், நான் கிளம்புறேன். கொஞ்சம் உள்ள வாங்க, பேசிக்கலாம். கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன சார், சீக்கிரம் தம்பி. சொல்லுங்க. இப்படி உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க. உங்க மாமா பேரு கிருஷ்ணா தானே தம்பி? அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியாதுன்னு சொன்னீங்க. அது நம்ம தொழில் விஷயத்த நம்ம வெளியில சொல்லக்கூடாது தம்பி, அதனாலதான். உங்க மாமா எங்க கிட்ட தான் பணம் வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு அந்த பணம் வாங்க தான் அந்த கம்பெனிக்கு இவர் வந்திருந்தாரு. நம்ம கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறவங்க எல்லாம் விஐபி கஸ்டமர்ஸ் தம்பி. அதனால இத பத்திலாம் வெளியில சொல்ல முடியாது இப்போ. சாரி தம்பி. சரி, எவ்வளவுதான் என் மாமா உங்களுக்கு பணம் தரணும்? 5 கோடி தம்பி. 5 கோடியா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்குங்க வாங்கினாரு? நீங்க இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு செட்டில் பண்ண வசதியா இருக்கும். இல்லைன்னா விடுங்க. தம்பி சொல்றேன் தம்பி. என்னங்க சொல்றீங்க? சூதாடுறதுக்காக என் மாமா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரா? ஆமாம் தம்பி. சரி, ஓகேங்க, நான் கிளம்புறேன். தம்பி அந்த 1 கோடியை செட்டில் பண்றேன்னு சொன்னீங்களே, நாங்க செக் வாங்குறது இல்ல, கேஷா கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 கோடியா? எந்த 1 கோடி? அதான்ப்பா உங்க மாமா என்கிட்ட வாங்கினது. அதை நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். சீட்டாடினதுக்கு வாங்கின கடன் எல்லாம் நான் ஏங்க தீக்கணும்? எனக்கு தேவையான தகவல் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். எப்படியும் நான் இதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. அதனாலதான் அவங்க பேசினதை என் போன்ல வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் சொல்றதை நம்புங்க. வாங்க தம்பி, உள்ள வாங்க சார். வாங்க உள்ள வாங்க பேசிக்கலாம். எவ்வளவுதான் என் மாமா உங்களுக்கு பணம் தரணும்? 5 கோடி தம்பி.